வெல்கம் டு டேக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. எக் பஃப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 வெங்காயம் நல்ல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்துட்டு பிங்கிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பிங்கிஷாக வதங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்தி அதை நல்லா வதக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போதே வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இது 2த்தையும் நான் இதிலே சேர்த்தி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அரை தக்காளி அப்படி இல்லைன்னா 1 தக்காளி, புளிப்பாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் நீங்கள் அரை தக்காளி சேர்த்திக்கலாம். நான் இங்கே 1 தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே அது கூட நான் 1 ஸ்பூன் தனியா பவுடர், இது சிக்கன் கிரேவிக்கு நான் அரைச்சி வச்சுருக்க தனியா பவுடர், அதையும் அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது 2யும் சேர்த்தி நல்லா வதக்குறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா ஸ்மாஷ் ஆகி அதில் இருக்க பச்சை வாசம் எல்லாம் போகணும், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அது வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லாவே வதக்குங்க. இப்போ பஃப்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக ஆறட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அது மேலே பார்ச்மெண்ட் பேப்பரை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் பஃப் ஷீட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி இருந்ததை பண்ணி அதை நான் இப்போ கட் பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம பஃப்க்கு என்ன ஷேப் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே நான் வச்சுக்கிறேன். இப்போ பஃப்க்கு தேவையான ஷீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் நம்ம ஏற்கனவே செஞ்சதை அது உள்ளே நல்லா வச்சுக்கோங்க தனித்தனியாக. உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதிகமாகவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எக்கை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன், ஹாஃபாக கட் பண்ணி அதை ஒவ்வொரு ஸ்டஃபிங்க்கு மேலேயும் வச்சு அந்த லேயரை தண்ணி கொஞ்சமாக தொட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப டைட்டாக இதை க்ளோஸ் பண்ண வேணாம், மைல்டாக ஜஸ்ட் டச் பண்ணிங்கனாவே அது க்ளோஸ் ஆகிடும். அது வேகும்போது எப்படி இருந்தாலுமே அந்த பஃப் ஷீட்ஸ் கொஞ்சம் பெருசாகும்போது அது விரியும். ஸோ நீங்கள் ரொம்ப அழுத்தியெல்லாம் அதை ப்ரெஸ் பண்ண தேவை இருக்காது. இப்போ இந்த பஃப் ஷீட்ஸ் மேலே கொஞ்சமாக நான் பட்டர் மேலே மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் இங்கே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மில்க் அப்படி இல்லைன்னா எக்கு கூட மேலே ப்ரஷிங் கொடுக்கலாம். இப்போ நான் இதை அவனில் 375 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு எக் பஃப் ரெடியாக கிடைச்சிடும். இங்கே பாருங்கள், எக் பஃப் சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.